ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் தேவாஸ் ஃபுட் மூவிஸ் vlog. இன்னைக்கு என்ன ஒரு நைட் டின்னர் பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்பாத்தி தக்காளி தொக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு. சப்பாத்திக்கு வந்து 2 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பால் 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு தக்காளி தொக்கு செய்கிறது தான். தக்காளி, வெங்காயம் ஒரு 10 ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து. மீதி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் செய்யும் போது ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்குள்ளே சப்பாத்தி மாவு வந்து ஊறிடும், கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடும். அப்புறம் நம்ம தக்காளி தொக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதோடு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா உப்பு சும்மா லைட்டாக, ரொம்பலாம் போட வேண்டாம், லைட்டாக போட்டால் போதும். உப்பு மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு. இதுக்கப்புறம் நான் இதில் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஹாட் வாட்டர் இல்லை, எண்ணெய் சாதா எண்ணெயை ஊற்ற போகிறதில்ல, எண்ணெய் காய்ச்சி ஊற்ற போகிறதில்ல. ஒன்லி என்ன பண்ண போகிறேன்னா எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் மட்டும் ஊற்றி பிசைஞ்சு எடுக்க போகிறேன், அவ்வளோதான். நல்லா உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும், கலரி விட்டுக்கணும் நல்லா. அப்போ தான் அந்த உப்பு எல்லா மாவுலேயும் ஸ்ப்ரெட் ஆகும். கலரி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு 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 பிசைய போகிறோம். இதில் வந்து இப்போ பால், எண்ணெய், காய்ச்சின எண்ணெய் எதுவுமே கிடையாது. அப்படியே வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றி பிசைய போகிறோம். பிசையறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நல்லா மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா மாவு சாஃப்டாகிடும். 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து மாவு சப்பாத்தி சுட ஆரம்பித்தோன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி மெத்துன்னு இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. ஆனால் இனிமேட்டு தான் வேலையே இருக்குது. என்னன்னா நல்லா மாவை அழுத்தி பிசையணும், பரோட்டாவுக்கு பிசைகிற மாதிரி. அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஏன்னா நம்ம எதுவுமே ஊற்றலை, இப்படியே வச்சுட்டோன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் சப்பாத்தி. அந்த சப்பாத்தி அந்த இது கிடைக்காது, நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்காது. இன்றைக்கி மாவு கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ரைஸ் இருக்குது, சாப்பாடு இருக்குது. அதனால் அதுக்கு ரசம் ஒரு சைட் டிஷ் இருக்குது. இதுக்கு வெறும் கொஞ்சமாக சப்பாத்தி பசங்க கேட்டாங்கன்னு கொஞ்சமாக சப்பாத்தி பிசைஞ்சிருக்கேன். எல்லா பக்கமும் நல்லா அழுத்தி பிசைஞ்சி ஒரு 20 மினிட்ஸ் மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 20 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ், அதான் தக்காளி தொக்கு வச்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி மூடி ஒரு பக்கம் வச்சுட்டு தக்காளி தொக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெங்காயம் கட் பண்ண போகிறேன். வெங்காயம் எத்தனை வெங்காயம்னா ஒரு 5-6 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். அப்போ இது இப்போது வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். ஒரு 4-5 பூண்டு பழம் எடுத்து வச்சுருந்தேன், அதே நல்லா நறுக்கி வச்சுட்டேன். 2 கொத்து கருவேப்பிலை. தக்காளி என்ன பண்ணிவிட்டேன், ஒரு 5-6 தக்காளியை நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி தொக்கு தான் வைக்க போகிறோம். தக்காளி தொக்குக்கு என்னன்னா எண்ணெய் நிறைய ஊற்றணும். அப்போ தான் இந்த நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். எத்தனை ஸ்பூனுன்றது சொல்கிறேன். 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே முதல்ல கருவேப்பிலை போட வேண்டாம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடலாம். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் தான் போடணும். கருவேப்பிலை போட்டால் ஒரு மாதிரி முறுமுறுன்னு ஆகிடும். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயம் போட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போடணும். அதோடு சேர்த்து பூண்டும் போட்டிருக்கேன். வெங்காயம், பூண்டு இப்போ ஒரு வதக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குறோம்.
இப்போ கருவேப்பிலை போட்டால் அந்த ரொம்ப முறுமுறுன்னு ஆகிடாது. எண்ணெயோடு 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா உப்பு ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு. பத்தலைன்னா அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இவ்வளோ பிஞ்சு இது போட்டால் போதும், பெருங்காயத்தூள் போட்டால் போதும். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்க வேண்டியதுதான். இப்போ இதில் என்னென்னா நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்புறம் தான் நம்ம தக்காளியை ஊற்ற முடியும். நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும், நான் காட்டுறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி அரைச்சி வச்சுருக்க தக்காளியை அதோட ஊற்ற போகிறோம். இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம்லாம் 7 நிமிஷமாவது கண்டிப்பாக ஆகும். ஏன்னா தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரணும். அப்போ தான் நம்ம மிளகாத்தூள் போடணும். அப்போ தான் தக்காளி தொக்கோட டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். சப்பாத்திக்கு, எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு தான் ஃப்ளேவர். குருமா அதெல்லாம் நாங்கள் செகண்டரி தான். ஃபஸ்ட்டு நாள் சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு தான். இது நல்லா இப்போ தக்காளி ஊற்றிருக்கேன். இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும், காட்டுறேன். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம், சிம்மில் வச்சு மூடி. வெங்காயம் தக்காளி இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துச்சு நல்லா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ தான் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும்போது தான் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். இல்லைனா என்ன ஆகும்னா பச்சையாக இருக்கும். நம்ம சாப்பிட அந்த வெங்காயம் நறுக்குன்னு தெரியும், தக்காளி தெரியும் போது என்னென்னா அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ எனக்கு இது கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். அதனால் ஒரு கரண்டி, ஒரு 1.25 கரண்டி மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு, ரொம்ப இல்லை கொஞ்சமாக வச்சு நல்லா அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா கிண்டி விட போகிறேன். 2 கிண்டி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ தான் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஒரு 1.5 சொம்பு தண்ணி, இல்லைன்னா 1 சொம்பு, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. ஆனால் நல்லா சுண்டி வரணும். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கிண்டி விட்டு கொஞ்சம் மூடி வச்சு கொதிக்க விடணும். இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ சப்பாத்தி சுட போகிறோம். அடுத்தது சப்பாத்திக்கு நல்லா ஊறிடுச்சு. வெங்காயம் தக்காளி வதக்கத்துக்குள்ளே ஒரு 1/4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ சப்பாத்தி சுட போகிறோம். பூரிக்குன்னா என்ன பண்ணணும்னா இப்படியே எடுத்துக்கணும். என்னென்னா கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி, இந்த இடம் கனமாக இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா பூரிக்கு கொஞ்சம் உப்பி வரும். சப்பாத்திக்கு என்ன பண்ணோம்னா நல்லா திரட்டி எடுத்துக்கிட்டோம்னா இந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சப்பாத்தி நல்லா பிஞ்சி பேப்பர் மாதிரி கிழியும். கடாய் தவா நல்லா காயட்டும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா மாவையும் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். எத்தனை வந்ததுன்னா 2 கப்புக்கு 2, 3, 4, 5, 7 சப்பாத்தி வந்திருக்கு. எங்கள் ஆளுக்கு 2 சப்பாத்தி. அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு, ரசம் சாப்பாடு இருக்குது, அதை வச்சு யூஸ் பண்ணிப்போம். தோசைக்கல் இப்போ காஞ்சிருச்சு. இப்போ சப்பாத்தி போட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ என்னென்னா சப்பாத்தி போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வந்துட்டாரு. ஏன்னா ஃபஸ்ட் மேலே எண்ணெய் ஊற்றிருக்கோம், கீழே எண்ணெய் ஊற்றணும் இல்லையா, எண்ணெய் படிக்கணும் இல்லையா. அதனால் ஒரு தடவை மேலே எண்ணெய் ஊற்றி ஒரு சுற்றி திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும்.
சாஃப்ட்னஸ் வருது. தம்பி வந்துட்டான் வீடியோ எடுக்கிறதுக்கு. சப்பாத்தி வெந்துகிட்டு நல்லா இதாகிடுச்சு. இந்த பக்கம் தக்காளி தொக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அந்த குழம்பு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸ்லோ பண்ணி மீடியம் ஃப்ளேம் ஸ்லோவில் நல்லா வச்சுட்டு மூடி வச்சுக்க போகிறோம். நல்லா அது சுண்டி வரட்டும். இப்போ வந்து சப்பாத்தி ஒரு பக்கம் அடுத்தது 2வது சப்பாத்தி. இன்னும் சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெயை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சப்பாத்தி ஒரு திருப்பி போட்டு ஒரு சுற்றி இன்னொரு திருப்பி போட்டு 2 பக்கம் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இந்த மாதிரி திருப்பி போடும்போது தான் அந்த நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஒரே பக்கம் வெந்து முடிச்சுன்னு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிட்டு போட்டோம் அது எடுத்துட்டேன். இப்போ சப்பாத்தியும் ரெடி ஆகிட்டு இருக்கு. தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட வேண்டியதான். தக்காளி தொக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஆஃப் பண்ணி மூடி வச்சிட வேண்டியதான். இப்போ சப்பாத்தி தக்காளி தொக்கு ரெடி. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சரிங்களா. அந்த எதுவுமே இது பண்ணலை, ஆனால் சாஃப்ட்னஸ் கொடுக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சாப்பிட போகிறோம். சூடாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. டேஸ்ட் அழுது. பாப்பா சாப்பிட்றா. வீடியோ இருந்தாலும் பரவாயில்லன்னு 2வது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி தக்காளி தொக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.